ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சர்க்குரு சாய்நாதருடைய பேரொருளினாலே இந்த வண்டலூர் வழிபடை பாபா கூட்டு பிரார்த்தனை கூட்டத்திலே நிறைய அற்புதங்கள் நடக்குது. பாபானால பாபா அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்கே பேர் வந்து அற்புதம் தான் பேர். நிறைய நிறைய ஆலயங்கள்ல ஒவ்வொரு அற்புதம் ஆலயங்கள்ல மட்டுமல்ல, சிலர் வீடுகள்ல பாபாவுடைய அந்த பக்தர்களுடைய வீடுகள்ல அநேக அற்புதங்களை செய்வாரு ஒவ்வொரு நாளைக்கு. அது 1 மணி நேரம் நிற்கும், ஒரு நாள் நிற்கும், இல்ல 2 நாள் நிற்கும். ஒரு அற்புதம் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வண்டலூர் வழிபடை பாபா கூட்டு சொல்லலாம். எப்படின்னா இங்க பாருங்க, 659 குழந்தை கடந்த 7 ஆண்டுகள்ல 659 குழந்தை இங்க பிறந்திருக்கு. இது 58 பிறந்திருக்கு. இது 59வது குழந்தையா இங்க வந்து வளர்ந்து இருக்குது. இந்த குழந்தைய பேர் என்ன? ரமேஷ். எங்க இருந்து வரீங்க? மன்னிவாக்கம். சுஜிதா. சுஜிதா, நீங்க மன்னிவாக்கம். குழந்தை எல்லாம் எத்தனை வருஷம்? 7 வருஷமா குழந்தை எல்லாம். 7 வருஷம். 7 ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இருந்து இந்த அழகான ஒரு குழந்தைய அப்பாவுடைய அருளாலே, அம்மாவுடைய ராசியான வரலட்சுமி அம்மாவுடைய ராசியான கரத்துல எலுமிச்சங்கனி வாங்கி 7 ஆண்டுகள் குழந்தை இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பேச்சு, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அநேக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தான் தெரியும் அந்த வலி, அந்த வேதனை. அந்த மாதிரி இங்க பாருங்க, இவங்க வந்து நம்பிக்கையோடு வந்து அப்பா கிட்ட கனி வாங்கி சாப்பிட்டு அதன் மூலமா கருவுற்று கர்ப்ப ரட்சாம்பிகை, சென்னையில் ஒரு கர்ப்ப ரட்சாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வழித்துணை பாபா இருக்கிறாரு. ஆகையினால இந்த தம்பதிகள் கடிபற்று இந்த கருவுற்று பெற்றெடுத்திருக்கிற இந்த குழந்தை அப்பா கிட்ட வந்திருக்கு. இன்று வந்திருக்கிற இந்த குழந்தை 659வது குழந்தை சுபஸ்ரீ மிர்த்திகா. தந்தை பெயர் ரமேஷ். சுஜிதா ரமேஷ். பூரப்பாக்கம், மன்னிவாக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 7 ஆண்டுகள் கழித்து இந்த பாக்கியத்தை அப்பா கொடுத்திருக்கிறாரு. இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கூட எவ்வளவு குறைகள் இருந்தாலும், என்னதான் தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் திருஷ்டிகள் இருந்தாலும், குறை இருந்தாலும், அந்த குறையெல்லாம் நீக்கிறதுக்காதான் குறையில்லாத கோவிந்தனா, குறை நீக்கும் கோவிந்தனா அப்பா இங்க இருக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். வாழ்க இந்த குழந்தை, வளர்க. எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவுடைய இந்த அருளாலே அப்பா வந்து இந்த குழந்தைய நல்லா பார்த்துட்டாங்க. ஓம் சாய்ராம். ஓம் ஈஸ்வரன் யாராவது காத்து குழந்தை அழும். கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, பெரும் கோமள தாமரை பூவே, கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, பெரும் கோமள தாமரை பூவே, ஒரு வஞ்சமில்லா முழுமதியே, ஒரு வஞ்சமில்லா முழுமதியே, எந்தன் வானில் உதித்த நல்லமுதே, கண்ணே கண்மணியே கண் உறங்காயோ, கண்ணே கண்மணியே கண் உறங்காயோ, மாமன் மாத்தீதனமும் மாமன் மாத்தீதனமும் நல்ல வாழ்வழிக்க வருமா, மாமன் மாத்தீதனமும் நல்ல வாழ்வழிக்க வருமா,
மாம்பழ கன்னத்திலே முந்தன் மாம்பழ கன்னத்திலே முத்தம் மாறி பொழிந்திட வருவான் கண்மணியே கண்ணுறங்காயோ கண்மணியே கண்ணுறங்காயோ. ஜெய் ஸ்ரீராம். கண்ணே கலைமானே கண்ணிமணியே கண்ணே உமைகானே கண்ணே கலைமானே கண்ணிமணியே கண்ணே உமைகானே கண்ணே பகல் உன்னை நான் பார்க்கிறேன் அழகானவனே உன்னை காண்கிறேன். ஹரே ராமோ முராரே ராமோ ஹரே ராமோ முராரே ராமோ. கண்ணே கலைமானே கண்ணிமணியே கண்ணே உமைகானே குழந்தை என்பது இது ஒரு வரம்தான். கண்ட நூறில் கிடைப்பது வரம்தான். இதற்கே வரம் இருந்தால் இவர்கள் கிடைத்த குழந்தையம்மா. நீரூழே இது வாழ்ந்திடவே நாம் வாழ்ந்திடவே நாம் வாழ்ந்திடவே. கண்ணே கலைமானே கண்ணிமணியே கண்ணே உமைகானே. கண்ணிமன் மாமதில் கோவை தோட்கண தோரத்தின் கருமணியே. கண்ணிமன் மாமதில் கோவை தோட்கண தோரத்தின் கருமணியே. என்னுடைய நம்முதே ராகவனே தானே. ஜெய் ஸ்ரீராம். இந்த குழந்தை சுபஸ்ரீ நித்திகா எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்திலே பக்தர்கள் கூட்டத்தில் இருக்கிற பக்தர்கள் சாய் பக்தர்கள் எல்லாரும் பக்தர்கள் அனைவருமே வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இந்த குழந்தை அந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல குழந்தையாக வளர்ந்து 7 ஆண்டுகள் கழித்து பெற்றெடுத்திருக்க இந்த குழந்தை 700 ஆண்டுகளுக்கு பெயர் சொல்லும்படியான நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்று எல்லாம் நல்ல சந்தோஷ சாயப்பாளத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாய்ராம். ஜெய் ஸ்ரீராம்.